சார் நான் அப்படியெல்லாம் ஃபீல் பண்ண மாட்டேன். நீங்கள் எந்த வேலை செய்ய சொன்னாலும் செய்வீங்க என்றால் அவசரமாக ரேகா. அப்புறம் என்னங்க, இந்த பொண்ணு இங்கேயே இருக்கட்டும். சரி, உன் பேர் என்ன சொன்ன? ரேகா. ரேகா, ஃபாதரோட நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கணும், ஓகே? கண்டிப்பாக சார். மம்மி, யார் இது பெட்டியும் கையுமா? ஜீன்ஸும் டிஷர்ட்டும் அணிந்து மதமதப்பாக இருந்த சுபத்ரா ரேகாவை ஏற இறங்க பார்த்தபடி கேட்டாள். அம்பிகா சொன்னாள், ஓ அனாத ஆசிரமத்திலேருந்து வந்த டிக்கெட்டா? நம்ம வீட்லேயே வேலை கொடுக்கணும்னு முடிவே பண்ணியாச்சா? உனக்கு வேறு வேலை இல்லை, டாடிக்கும் வேறு வேலை இல்லை. ரேகாவை பார்த்த முதல் பார்வையிலேயே திருப்தி இல்லாமல் சுபத்ரா எரிச்சலுடன் சொல்லிவிட்டு நகர்ந்தாள். அவள் சின்ன பொண்ணு, விளையாட்டாக பேசிட்டு போகிறா, தப்பாக நினச்சிக்காத என்ன? அம்பிகா ஆறுதலாய் சொன்னாள். இல்லை, நான் எதுவும் தப்பாக நினச்சிக்கல. அம்பிகா, இந்த பொண்ணை அவுட் ஹவுஸில் தங்க வச்சுடு, நான் வர்றேன் என்று புறப்பட்டு விட்டார் ஏகாம்பரம். சரிங்க, வா ரேகா என்று அழைத்து சென்று அவள் தங்கள் அறையை காட்டினது. என்ன ரேகா, நான் இன்றைக்கே வேலையில் ஜாயின் பண்ணிக்கலாமா? வேண்டாம், ஆக்சிடெண்ட்டில் அடிபட்டு வந்திருக்க, 2 நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் ஜாயின் பண்ணிக்கோ. ரொம்ப நன்றிங்க. அப்புறம் சொல்லு, வேறு என்ன? நான் உங்களை எப்படி கூப்பிடுறதுன்னு மேடம்னா? அம்பிகா அவளையே சில கணங்கள் பார்த்தாள். வேண்டாம், அம்மானே கூப்பிடு. அம்மா உச்சரித்து பார்த்தாள். சிரித்து போனாள் அம்பிகா. இன்னொரு முறை சொல்லு அம்மா. என் பொண்ணு சுசிலாவே கூப்பிட்ற மாதிரி இருக்கே ரேகா. அவள் கையை கெட்டியாக பற்றி கொண்ட அம்பிகா ரேகாவின் கண்களில் எதையோ தேடினாள். அம்மா, இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உனக்கு ஃபோன். எரிச்சலுடன் வாசலில் வந்து நின்று கூப்பிட்டாள் சுபத்ரா. இதோ வந்துட்டேன் ரேகா, வரமா, சாப்பிட அனுப்புகிறேன். சாப்பிடு என்ன என்று சுபத்ராவின் பின்னால் ஓட்டம் நடையுமாய் விரைந்தாள். அரவிந்த் அந்த ஹாஸ்பிட்டலுக்குள் நுழையும் போதே அதிர்ச்சி காத்திருந்தது. நேற்று சிகிச்சைக்காக சேர்ந்திருந்த பெண் நேற்றே இங்கிருந்து போய்விட்டாள் என்றதும் நம்ப முடியாமல் அவள் தங்கியிருந்த அறைக்கே சென்று பார்த்தான். அந்த இடத்தில் இன்று வேறொரு நோயாளி. அரவிந்த் குழம்பி போனான். ஏன், எதனால் அந்த பெண் சொல்லாமல் கொள்ளாமல் ஓடிப்போனாள்? அவள் பெயரை கூட தெரிந்து கொள்ளவில்லை. இன்று விசாரித்து உரியவர் வீட்டில் பத்திரமே ஒப்படைக்க வேண்டுமென்றளவா நினைத்திருந்தேன். ஏன் இப்படி ஒரு காரியம் செய்தாள்? ஒருவேளை அவள் நார்மலான மனநிலையில் உள்ள பெண்ணில்லையோ? சேச்சே, அப்படி இருக்காது. எவ்வளவு தெளிவாய் என் பெட்டி எங்கே என்று கேட்டாளே. அரவிந்தால் எந்த முடிவுக்கும் வர முடியவில்லை. ஹாஸ்பிட்டலில் பில்லுக்கான பணத்தை செலுத்திவிட்டு வெளியில் வந்தான். காரில் அமர்ந்தவன் யோசனையுடன் காரை கிளப்பாமல் அப்படியே அமர்ந்திருந்தான். எவ்வளவு நேரம் அப்படி இருந்தானோ? ஹலோ அரவிந்த், என்ன என்கிற பரிச்சயமான ஆச்சரியமான குரலை கேட்டு கலைந்தான். ஏகாம்பரம் நின்றிருந்தார். ஹலோ அங்கிள். என்ன அரவிந்த், இங்கே இந்த வழியாக காரில் போய்கிட்டு இருந்தேன், அப்போ தான் உன்னோட காரை கண்ணில் பட்டுச்சு. ஹாஸ்பிட்டலில் யாரையாவது பார்க்க வந்தியா? நோ அங்கிள், அது ஒரு பெரிய கதை என்றவன் நடந்தையெல்லாம் கூறினான். அவன் சொல்ல சொல்ல ஏகாம்பரம் வியப்பில் ஆழ்ந்தான். ஏன் அரவிந்த், எதுக்காக அந்த பொண்ணு சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டா? அதுதான் எனக்கும் புரியல அங்கிள். அவள் பேர் என்ன சொல்லலை, எனக்கும் தெரியாது. சரி விடு, அதே நினச்சி குழம்ப வேண்டாம். நாம நேற்று சுலோவோட பிறந்தநாள் தெரியும்ல, ஏன் வரல? நேற்று டைட் ஒர்க் அங்கிள், வெரி சாரி. இட்ஸ் ஓகே. தனியாக பிஸ்னஸ் எண்ணிக்கிட்டு இருக்க, எப்படி போய்கிட்டு இருக்கு? எவ்ரி திங் இஸ் கோயிங் ஃபைன் அங்கிள். ஏன்ப்பா, இந்த வயசில் உங்கள் அப்பா தனியாக கம்பெனி நடத்திக்கிட்டு இருக்காரு, அந்த பொறுப்பை நீ ஏற்றுக்கிட்டு நடத்தலாம்ல. அதை விட்டுட்டு தனியாக எதுக்குப்பா நீ நடத்தணும்? அங்கிள், எந்த விஷயத்துலையும் ஆர்வத்தோடும் முழு மனசோடு ஈடுபடணும். மற்றவங்களுக்காக தங்களோட விருப்பத்தை காலடியில் போட்டு நசுக்கிட்டு விருப்பமே இல்லாமல் எதுலேயும் ஈடுபடுறது எனக்கு பிடிக்காத விஷயம். சின்ன வயசுலேருந்தே கம்ப்யூட்டர் இன்ஜினியராக வரணும்னு ஆசை, அதுக்காக படித்தேன். இந்த படிப்பை ஆதரவாக வச்சுக்கிட்டு ஃபாரின் போய் லட்ச லட்சமாக சம்பாதிக்கலாம். ஆனால் எனக்கு அதில் விருப்பம் இல்லை. என்னோடய படிப்பு தந்த அறிவை நம்ம நாட்டிலே நம்ம மண்ணிலே பயன்படுத்தணும்னு ஆசைப்பட்டேன். கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு விருப்பப்பட்டேன். என்னோடய கனவுகளுக்கு நேர்மாறான அப்பாவோட கிரானைட் நான் எப்படி எடுத்து நடத்த முடியும்? அதனால தான் நான் இஷ்டப்படியே தனியாக கம்பெனி நடத்தி அதிலே வெற்றி அடைஞ்சிட்டேன். என்ன இருந்தாலும் உங்கள் அப்பாவுக்கு பிறகு அந்த கம்பெனி எல்லாமே நீ தான் அரவிந்த். கூட தம்பி தங்கன்னு பிறந்தா கூட அவங்கக்கிட்ட ஒப்படைக்கலாம். ஆனால் அதுக்கும் வழி இல்லை. உங்கள் அப்பா என்கிட்ட சொல்லி புலம்புறாரு. இதுக்கு ஒரே வழி தான் இருக்குது. என்ன அங்கிள், உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வரப்போகிற மருமகிட்ட கம்பெனி உறுப்பை ஒப்படைக்கிறது தான். அது எப்படி சாத்தியமாகும்? அங்கிள், வரப்போகிறவன் என்ன மாதிரி டேஸ்ட் உள்ளவளா இருந்தா என்று சிரித்தபடி கேட்டான் அரவிந்த். உங்கள் அப்பா இஷ்டப்படி பொண்ணை தேடிட்டா எல்லாமே சாத்தியம்தான் அரவிந்த். கிடைக்கிற எனக்கு பிடிக்கணும், எவ்வளோ விஷயங்கள் இருக்குது தெரியுமா? நானும் உங்கள் அப்பாவும் ஃப்ரெண்டானது நாங்கள் 2 பேரும் ஒரே பிஸ்னஸ் லைனில் இருந்ததால் தான். எனக்கு தெரியும் அங்கிள், உனக்கும் தெரியும் சுபத்ராவுக்கு இந்த லைனில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ வாட் அங்கிள்? நத்திங். நேரம் ஆச்சு, அர்ஜென்ட்டாக ஒருத்தரை பார்க்க கிளம்பிகிட்ருக்கேன்.
பாய் அரவிந்த். இதலோரம் ஒரு புன்னகையை நெளிய விட்டு அவரிடம் இருந்து விடைபெற்று சென்றார் ஏகாம்பரம். அரவிந்த் தோள்களை குலுக்கிக் கொண்டு காரை உசுப்பினான். அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். இதுபோல பல கதைகளை படிப்பதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.